Hello guys, welcome back to our channel. நான் சாண்டி பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 1000 rupeesல எப்படி நம்ம ஒரு பிளான்டன் டேங்க் அதுவும் ஷ்ரிம்ப் டேங்க் நம்ம செட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இது வந்து பெரிய டேங்க்லாம் நம்ம செட் பண்ண போறதில்ல, ஜஸ்ட் ஒரு சின்ன டேங்கா ஒரு ஆபீஸ் டேபிள்லயோ இல்ல நம்ம சின்னதா ஒரு டேங்க் செட்டப் பண்ண போறோம். அதுல பிளான்ட் வித் ஷ்ரிம்ப் நம்ம யூஸ் பண்ண போறோம். எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல 1000 rupeesக்குள்ளே நம்ம எப்படி முடிக்கணும்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம யூஸ் பண்ண போற ஷ்ரிம்ப்ஸ் பாத்தீங்கன்னா நியோகார்டினா ஷ்ரிம்ப்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். கார்டினியா ஷ்ரிம்ப்ஸ் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான ஷ்ரிம்ப், அதனால நம்ம அதை யூஸ் பண்ண போறது இல்ல. பிகினர்ஸ்க்கு நியோகார்டினா தான் ஈஸியா இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம இதில் யூஸ் பண்ணிருக்க எல்லா அக்சசரிஸுமே ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸ்ல உள்ளதுதான். டேங்க்ஸா இருந்தாலும் சரி, லைட்ஸா இருந்தாலும் சரி, ஃபில்டரா இருந்தாலும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியா அஃபோர்டபுளா ₹100 நம்ம முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஈஸியா சின்னதா ஒரு டேங்க் அதுவும் ஷ்ரிம்ப் டேங்க் நம்ம எப்படி பிளான்டட் டேங்கா செட் பண்ண போறோம்ன்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். ஆக்சுவலி கைஸ், இந்த டேங்க் தான் நம்ம வந்து ஸ்கேப்பிங்காக யூஸ் பண்ண போகிற டேங்க். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 30 cm லென்த் அண்ட் 18x18 ஹைட். அண்ட் இந்த டேங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்குறப்போ இங்கே உள்ள லோக்கல் ஷாப்ல 150 வந்துச்சு. ரவுண்டா நம்ம 200ன்னு சொல்லிக்கலாம். பேலன்ஸ் நம்மள்ட்ட 800 இருக்கு. இந்த லைட் பார்த்தீங்கன்னா நானே செஞ்ச லைட்டு, ஆக்சுவலி DIY. இந்த லைட் எப்படி செஞ்சோம்னு ஒரு வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வித்தின் 100 rupeesக்குள்ளேயே இந்த லைட் நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். நான் இது வரைக்கும் இந்த லைட்டை 2 feet டேங்க்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பிரைட்டா தான் இருக்கு. இப்போ இந்த டேங்க்கு நான் ஒயிட் கலர்ல பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸ்டிக்கர் அவுட் பிரைசிங் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20-30லயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 நம்ம வச்சுக்கலாம். ஃபாக்ஸ்டைல்ஸ் அண்ட் கப்பிக்ரஸ் தான் யூஸ் பண்ண போறேன். பிகாஸ் இதுதான் லோ லைட்லயும் அண்ட் ஆல்சோ லோ காஸ்ட்லயும் நமக்கு ஈஸியா கிடைக்கிறது. ஸோ இதுவே நமக்கு வந்து இந்த டேங்க்குக்கு போதும். இதை விட நம்ம பெரிய டேங்க் நம்ம வந்து செட்டப் பண்ண போறோம்னா அப்போ நம்ம வந்து வேற ஏதாச்சும் பிளான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செங்கல் அந்த உடஞ்சிருக்கும்ல கல், அது அதோட பீசஸ் அண்ட் கோலங்கள் தான். நீங்க வேணும்னா உங்கள்கிட்ட ரிவர் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ரிவர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி. ஆக்சுவலி இது வந்து என்கிட்ட நிறையவே பிளான்ஸ் இருக்கு, அதாவது கப்பிகிரஸ் என்கிட்ட நிறைய இருக்கு. பட் இந்த ஃபாக்ஸ்டைல் பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் தான் வாங்கினேன். மீன்ஸ் ஆக்சுவலி அவங்கள்ட்ட ஃப்ரீயாவே கேட்டிருந்தேன், அந்த ஒரு 5 stems கொடுங்கன்னு சொல்லி. ஸோ இந்த ஃபாக்ஸ்டைல் எனக்கு ஃப்ரீயா வந்துச்சு. நீங்க அதை பே பண்ணி வாங்க போறீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 rupees இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கப்பி கிராஸ் வந்து ஒரு 30 rupees இருக்கும். ஒரு ரெண்டுமே சேர்த்து நீங்க ஒரு 50 rupeesல வாங்கிடலாம். நான் வந்து இந்த ஸ்டோன்ஸ்ல வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ வந்து ஷ்ரிம்ப்ஸ் வந்து சில நேரம் போய் அதில் ஹைட் ஆயிருக்கு. சின்ன கல் செங்கல் வச்சு நான் இதுல மாஸ்க் கட்டி நான் யூஸ் பண்ண போறேன். இது பாத்தீங்கன்னா ருச்சியா மாஸ், உள்ளதுலேயே லோ பிரைஸ்ல உள்ள ஒரு மாஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் நான் 50 rupeesக்கு வாங்கியிருக்கேன், 2 பேக் 100க்கு வாங்கியிருக்கேன். 1 பேக்கே எனக்கு ரொம்ப நிறையவே இருந்துச்சு. ஸோ நீங்க வாங்குற மாதிரி இருந்தா 1 பேக் வாங்கிக்கோங்க. அரல்ஸ் உங்களுக்கு 2 பேக் நிறைய வைக்க போறீங்க ஸ்டோன்ஸ்ன்ற பட்சத்தில் நீங்க 2 பேக் வாங்கிக்கலாம். நீங்க வந்து ரிச்சியா மாஸ் வைக்க விருப்பம் இல்ல, ஜாவா மாஸ் வைக்க போறோம்னா அது தகுந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட்ல எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஜாவா மாஸ் பிரைஸ் கூட. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 100 rupees தான். நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க ரிவர் ஸ்டோன்ஸ் கிடைச்சா ரிவர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அரல்ஸ் உங்கள்கிட்ட வேற எதுவும் அக்வேரியம் ஸ்டோன்ஸ் இருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செட்டப்புக்கு பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்றது ரிவர் சாண்ட் தான் யூஸ் பண்றேன். நான் ஏன் ரிவர் சாண்ட் யூஸ் பண்றேன்னா அதான் நம்ம பட்ஜெட்குள்ள வரும். 1500 to 2000 வரைக்கும் பட்ஜெட் இருக்குன்னா நீங்க அக்வேரியம் சாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் உங்களுக்கு லைஃப் லாங் வரும். பட் என்ன ஒரு விஷயம்னா நீங்க ரிவர் சாண்டை நிறைய வாட்டி கழுவணும். அரௌண்ட் 10 to 15 times வரைக்கும் கழுவினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாட்டர் கிளவுடி ஆகாது. ஸோ நீங்க ரிவர் சாண்டை எவ்வளோ கழுவுறீங்களோ அந்த அளவுக்கு வாட்டர் கிளவுடினஸ் கம்மியாகும். ஓகே, நான் இப்போ வந்து ஃபுல்லாக சாயில் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், ஒரு வழியாக வந்து சாண்டை கொட்டி முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாண்டை வந்து லெவல் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் நான் வந்து சாண்டோட லெவல் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிகமாக வச்சுருக்கேன். பிகாஸ் நான் பேக்கில் தான் அதிகமாக பிளான்ஸ் வந்து வைக்க போகிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் நான் பிளான்ஸ் வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஸ்லோப் மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 inch ஒரு சாண்ட் கொட்டியிருக்கேன். பின்னாடி போக போக பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டு வந்து 2 inch வரைக்கும் நான் வச்சிருக்கேன். கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்டோன்ஸில் வந்து இந்த மாஸ்லாம் கட்ட போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலரில் த்ரெட் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து க்ரீன் ஆர் பிளாக் கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. மீதி எந்த கலர் நீங்கள் எடுத்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் வைப்ரண்ட்டாக தெரியும், மாஸ் வந்து தனியாக தெரியும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து க்ரீன் கலர் ஆர் பிளாக் கலர் த்ரெட் எடுத்து அதை நீங்கள் வந்து ஸ்டோனோட இந்த மாஸை வச்சு கட்டிக்கோங்க. நான் அதை கட்டி முடிச்சுட்டு நான் அடுத்து பிளான் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதம் வந்து எல்லா ஸ்டோன்ஸ்லையும் 4 ஸ்டோன்ஸில் வந்து நம்ம கட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ண போகிறோம். என்னடா இவன் பிளான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பென்சில் வச்சு குத்திட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. நம்மள்ட்ட ட்வீசர்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம இந்த பென்சிலை வச்சு ஈஸியாக வந்து பிளான் பண்ணலாம். அதனால தான் நான் பென்சில் எடுத்திருக்கேன். பென்சிலில் வந்து கூர்ப்பு இல்லாமல் இருக்கணும்.
அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபாக்ஸ்டைல்ஸை நான் பேக்ரவுண்ட் பிளான்ஸாக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கப்பி கிராஸ் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் ஃபாக்ஸ்டைல் வந்து சீக்கிரமே வளரும், அது பின்னாடி இருக்கிறப்போ நல்லாயிருக்கும். என்கிட்ட ரொம்ப ஃபாக்ஸ்டைல்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் 5 to 6 stems தான் இருக்குது. அந்த 5 to 6 stems நான் பின்னாடி வந்து பிளான் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லேயும் மீதி இருக்கிற எல்லா கேப்லேயும் நம்ம வந்து கப்பி கிராஸை பிளான் பண்ணுறோம். வாங்க இதையும் பிளான் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். கைஸ் ஃபைனலி வந்து நம்ம இப்போ வந்து எல்லா பிளான்ஸையும் பிளான் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணுறது தான். இதில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அதாவது என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து டேரெக்டாக அதில் போர் பண்ணுவாங்க. அப்படி போர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பிளான் பண்ணியிருக்க எல்லா பிளான்ட்டும் அப்படியே பிடுங்கிட்டு வந்துடும். அண்ட் ஆல்சோ சாண்டும் க்ளவுடி ஆகிரும். நம்ம பண்ண எல்லா ஒர்க்குமே வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இதுக்கு மேலே கவர் வச்சு ஊற்றணும். அப்படி இல்லாட்டி இந்த வீடியோவில் நான் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன டியூப் எடுத்து அதை வந்து நம்ம வாட்டர் டப்பில் இருந்து நம்ம வாட்டர் எடுத்து இதில் விடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாண்டும் கலங்காது, அண்ட் ஆல்சோ நமக்கு உள்ள பிளான்ட்டும் பிடுங்கிட்டு வராது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எல்லா செடியுமே நல்லா ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு, பார்க்கவும் நல்ல லுக்காக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேங்கை செட்டப் பண்ணிட்டோம். என்கிட்ட ஆல்ரெடி ஸ்ட்ரிம்ப் இருந்துச்சு. நான் அந்த ஸ்ட்ரிம்ஸை வந்து டப்பில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் உள்ள தண்ணி 50% ஆஃப் வாட்டர் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் ஷ்ரிம்பை வந்து இப்போவே விட்டுறேன். நீங்கள் யாரும் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஷ்ரிம்ப் டேங்க் வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 1 week ஆச்சு நம்ம டேங்க் அப்படியே விடணும். அப்போ தான் வந்து அதில் குட் பாக்டீரியாஸ் கிரியேட் ஆகும். நீங்கள் வாங்கினோன்னே எடுத்து நீங்கள் ஷ்ரிம்பை விட்டுட்டிங்கன்னா அந்த ஷ்ரிம்பை வந்து இறக்குறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷ்ரிம்ப் டேங்க் செட்டப் பண்ணதுக்கப்புறம் 1 week கழித்து நீங்கள் ஷ்ரிம்ப் வாங்குங்க. நான் ஆல்ரெடி இந்த ஷ்ரிம்பை வந்து டப்பில் வச்சு வளர்த்துருந்ததுனால நான் அந்த தண்ணியில் 50% ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். பெருசாக எந்த டேமேஜும் ஷ்ரிம்புக்கு வராது. நான் வந்து உடனே விட்டுட்டேன். நீங்கள் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சின்ன டேங்க்கு. ஸோ நம்ம இதில் ஷ்ரிம்ப் விடுறோம்னா மேக்ஸிமம் ஒரு 4 pair ஆஃப் ஷ்ரிம்ப் வந்து விட்டுறதே போதும். பிகாஸ் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆகி நிறைய குட்டி போடும். அதனால சொல்கிறேன். இதே நீங்கள் ஷ்ரிம்புக்கு பதிலாக ஃபிஷஸ் விடணும்னு நினச்சிங்கன்னா 2 pair ஆஃப் ஜீப்ரா அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா டெட்ராஸ் விடலாம். 2 pair ஆஃப் டெட்ராஸ் விடலாம். அதே மாதிரி 2 pair ஆஃப் கப்பி விடலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கு இதுங்கெல்லாம் ஷூட் ஆகும். அதுக்காக சொல்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் டேங்க்கில் வந்து ஷ்ரிம்ப் வந்து செட் ஆகாமல் இருக்குது. மீன்ஸ் அந்த ஷ்ரிம்ப் வந்து டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷ்ரிம்ப் வந்து இந்த டேங்க் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல உட்காராது, அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த நீ ஒரு 1 hour ஷ்ரிம்பை விட்டுட்டு 1 hour கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷ்ரிம்பு வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட வாட்டர் வந்து இன்னும் அந்த ஷ்ரிம்புக்கு வந்து செட் ஆகலைன்னு அர்த்தம். அப்படி செட் ஆகாதுன்னு பட்சத்தில் ஷ்ரிம்புக்குன்னு வந்து சில மினரல்ஸ் எல்லாம் ஆன்லைனில் விற்கிறாங்க. நீங்கள் அதை வாங்கி உங்கள் டேங்க்கில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது வந்து டெத் ரேஷியோ ரொம்பவே கம்மியாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நியோகார்டினா ஷ்ரிம்ப் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 4 different கலர் ஆஃப் ஷ்ரிம்ப் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ளூ, கோல்டன் ஹைபேக் அண்ட் ஆரஞ்ச் சக்குரா. இந்த 4 வகையான ஷ்ரிம்ப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட 4 பேரோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 350 வந்துச்சு. இப்போ இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ நம்ம இதை வந்து 350 வச்சுக்கலாம். நீங்கள் வாங்குறப்போ ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு டேங்க் செட்டப் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேர் வாங்கி 1 week கழித்து அதை விட்டு பாருங்கள். அது சர்வைவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வாங்கி விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செட்டப்பை வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. நீங்கள் கேட்கலாம் என்னோட ஃபில்டரே இல்லாமல் நீங்கள் செட்டப் முடிச்சிட்டுன்னு சொல்லலான்ட்டு. ஆக்சுவலி இந்த டேங்க் ரொம்பவே சின்ன டேங்க்கு. ஸோ நீங்கள் வந்து இதில் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வைக்க முடியாது. ஹேங் அண்ட் பேக் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மைனஸ் இருக்குது. என்னென்னா ஸ்ட்ரிம்பை போய் அதில் மாட்டிருச்சுன்னா இறந்துடும். அதனால் ஹேங் அண்ட் பேக் ஃபில்டர் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நார்மல் ஏர் மோட்டர் இருக்குல்ல, அதே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 + டியூப் அண்ட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 10 rupees வரும். டோட்டல் 110 rupees வரும். நான் வந்து சைட்லேயே நான் எல்லாத்தோட ப்ரைஸும் போட்டிருக்கேன். டோட்டல் எவ்வளோ வந்திருக்குன்றதும் போட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங். இதில் வந்து இப்போ நான் கொஞ்சோண்டு ஸ்டோன்ஸ் சின்ன பெபிள்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் சும்மா அழகுக்காக. அண்ட் ஆல்சோ மீதி இருந்த மாதம் வந்து நான் கட்டியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டால் ரேட்டும் வரல. பட் அந்த ஷ்ரிம்போட தோலுங்களை அது உரித்து போட்டிருக்குங்க. அது வந்து நார்மல் தான். வாட்டர் சேஞ்ச் பண்ணால் அதுங்க அந்த மாதிரி பண்ணுங்க பெரிய ஷ்ரிம்ப்லாம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு பயந்துடாதீங்க.
ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிருங்க. 1000 rupeesக்குள்ளே ஒரு அழகான ஒரு சின்ன டேங்க்கு, அதுவும் பிளான்டட் டேங்க் வித் ஷ்ரிம்ப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைபை மறக்காமல் தட்டி விட்ருங்க. See you guys on next video. Bye bye.